தரணிகளே தமிழ்தாய் பட்டெடுத்த சுங்க தமிழ்வாழ புண்ணிய பூமியிலே தெய்வீகமாக விளங்கும் திருச்சப்பில் வேடுவன் என்ற கதாபாத்திரத்தை தாங்கியிருக்கும் இந்த சின்னடிகளின் சிறந்தாத வணக்கங்கள். என்னை நாடகத்தில் ராஜநடை ராஜநடைக்கு ஏற்பாடு செய்த இந்த நாடக ஏற்பாளர் அன்பு அப்பா திரு மாரியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே சீரோடும் சிறப்போடும் சிரமமைத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் கிராம பஞ்சாயத்தாளர்களுக்கும் மற்றும் மகளிர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் மற்றும் இங்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் ஆசீர்வாதம் அந்தோணிசாமி வெளிப்படையின் இலக்கார அவர்களுக்கும் மற்றும் அதில் பணிபுரியும் அன்பு உள்ளவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் மன்னார்குடி இயல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் கும்பகோணம் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சாத மனமார்ந்த நன்றியிடம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனக்கு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல மனிதனை நாடு மக்களை வாழ்த்தி நெஞ்சில் கொண்டாடி தெய்வங்களை போற்றும் ஊர் மக்கள் 16 செல்வங்கள் பெருவாழ் வாழ எல்லாம் வேண்டி ஏன்னா அவங்க நல்லா என்ன கத்த முடியல கொஞ்சம் மாறி கொஞ்சம் ரொம்ப அவங்க
ஹலோ 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 என்ன ரேட்டுங்க எல்லாம் மொத்தமா ஏத்தாங்க மைக் மட்டும் ஏத்துங்க இந்த லீடு மட்டும் ஏத்துங்க இந்த லீடு என்ன லீடா ஏத்துங்க ஹலோ 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 காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சிகளும் பேர்
இவள்தான் வழியாகப்பட்டவள் வானம் பாடிவர்களை கானம் பாடி நடத்துவதாக நாம மகாமணிவர் சொன்னார். என்ன சத்தம்? என்னதோ அத்தா எங்க போற முடியல அதுக்கு பாய சுத்தி கிளம்புனா உன்னை பார்த்து இருக்கிற கல்வி வருவாங்க பாத்தியா இன்னொரு ஆத்தா போற சொல்லிட்டு யாராவது ஏறிட்டு போனீங்க வீட்டுல சூன்யம் வச்சிருக்கேன். அது என்ன அவங்க நாலு வழியும் பார்த்து உட்காந்துருந்தாங்க. நான் வந்து நிக்கிற மட்டும் சாணி வச்சு போட போறாங்களா கேட்கறேன். இந்த சோதனையே கிளம்பி 12 மணிக்கு வந்துடும் இல்லைன்னா 10 மணிக்கு முன்னாடி மூஞ்ச கணக்கு இருந்தாலும் என்ன தத்தா என்ன ஒரு அருமையான சாதனம். இவள் சாதனமே இவ்வளவு அழகாக இருக்கின்றார். இவளது சரீரம் இவ்வளவு அழகாக இருக்கும். அதனால் என்னவளை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் எப்படி தெரியுமா? ஆளுளம் என்று குரல் காட்டி இந்த அருமுனத்தே சேலோடு கண்ணை திரை மீது வைத்த திங்காரிடனை ஆளோடு கால் சேர்த்து அனுராக போக கல்வி செய்தால் அது பாலோடு சேர்ந்த பழம் போல் தித்திக்கும் பண்புறவே அழகுள்ள
மது அறிந்தவர்களுக்கு அந்த மனதின் மீதுதான் இன்பம். உண்மையா இல்ல? கண்டிப்பா இல்ல. இருக்கா? பையில இருக்கு. கரெக்ட் இருக்கு. தெரியும். மது அறிந்தவர்களுக்கு அந்த மனதின் மீதுதான் இன்பம். மங்கையை கண்டு சிரிப்பவர்களுக்கு அந்த மங்கை மீதுதான் இன்பம். பொன்பொருள் ஆசைப்படுவதற்கு அந்த பொன்பொருள் தான் இன்பம். இப்படி மனிதன் இன்பத்தை தேடி தேடி அறிந்து கொண்டிருக்கிறான். எங்க தேடி தேடி அறிந்து கொண்டிருக்கிறான். இன்பம் எங்கிருக்கிறது? இன்பம் எங்கிருக்கிறது? நம்ம இதயத்தில்தான் இருக்கிறது. இதை மட்டும் மனிதன் அறிந்து கொண்டால் மனிதன் வாழ்நாள் முழுவதும் இன்பமாகவே வாழலாம். அதனால இன்பத்தை தேடுவோமா? எப்படி தேடுவோம்? இன்பம் எங்கே என்று தேடு. இன்பம் எங்கே என்று தேடு. அது இருந்த போதும் அது நாடியோடு. இன்பம் எங்கே என்று தேடு. அது இருந்த போதும் அது நாடியோடு. இன்பம் எங்கே என்று தேடு. எப்பொழுது என்னை செய்வார்? என்ன செய்வாங்க? திருமணம். எப்பொழுது வருவார்? எப்பொழுது என்னை கூட்டிச் செல்வார் என்று என்னே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா முக்கியமான காலையில விடிய விடிந்து சூரியன் வரணுமா? வெளியில வந்தாதான் மாலை மாத்தணும் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா குறையவே இல்லை. கண்டிப்பா சூரியன் வெளில வந்தாலும் மாலை மாத்தணும் அமைப்பாளர் உத்தரவு. என்ன விலை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் கொஞ்சம் எல்லாம் பலசாக போயிட்டோம். கொஞ்சம் புதுசாமா
குயிலே இளவான் குயிலே உந்தன் கூட்டிலிருந்து சிறகை விரித்து பாடு பாட்டு தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாயின் நினைவு பாட்டு 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 கேட்டு அதை கேட்டு சிறைகதவினை திறந்து கொண்டு சின்ன கிளியன வெளியே வா இந்த தந்தமிழ் செல்வனுக்கு நல்ல இசை என்று வடித்தேன் வா ஆவாரம் பூவேலி வா பாட்டு பாட்டு கேட்டு அதை கேட்டு யாரோ சொன்னாங்க ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நிக்குதுன்னு நிஜமாது நிஜமா இந்த ஊரே சொன்னாங்க ஒரு ஜல்லிக்கட்டை வந்து நிக்குதுன்னு நிஜமாது என்ன ஆனாலும் என்ன மாறாது உன்னை சேராம உள்ளம் வாழாது உன்னை நினைச்சாலும் சுகந்தானம்மா இது நீருக்கும் நெஞ்சமடி கண்மணி இப்போ யாருக்கு முதலி கண்மணி ஒரு கூடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது விட்டவழி ஆச்சுதடி கண்மணி எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவதோ இதயத்தை கயிறு கட்டி இழுக்க வழிவதோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் ஒரு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறது அடி எதுக்குள்ள உனக்கு என் மேல நான் உனக்குதான் பிறந்துட்டவாமே சுத்தி நான் வருவேன் அதனால பித்து கொலி ஆகிவிட்டேன் அதனால பாதகத்தி பாசம் வச்சேன் அதனால உங்கூட சேர்த்துடத்தான் கூடாதா இந்த இடத்துல இந்த வழியை பார்க்கும் பொழுது சிந்தாமணி குயிலே மகன் மகனே சிந்தாமணி குயிலே மகன் இருந்தாலும் என்ன வேலை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தா இப்படி வர்ணிக்கணும்னா கடைசியா எங்கே வரமுட கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓஞ்சாடமாக பார்வையால காதல் வந்து வாச்சி கண்ணால சொன்னதை
என்னாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி இப்போ காதல் வந்து பொதுவுடவே ஆயாச்சி இப்போ காதல் வந்து பொதுவுடவே ஆயாச்சி கருவாச்சி ஏ கருவாச்சி கருவாச்சி ஏ கருவாச்சி உண்டாகமாக பார்வையாக காதல் வந்து கண்ணால உன்னதெல்லாம் என்னாச்சி கண்ணால உன்னதெல்லாம் என்னாச்சி இப்போ காதல் வந்து பொதுவுடவே இப்போ காதல் வந்து பொதுவுடவே கருவாச்சி ஏ கருவாச்சி சந்தித்து வந்த காலத்தில் சந்திப்பதற்கு முன்னதாக கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல அது தேடி உசுர முட்டுதே நத ஒன்னால மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவளே முடி கண்ட கனவே பலஜன்மோ தாண்டி வந்த உறவே மலைவானம் தூரும் நேரம் மணலென்ன கூசுவோம் மலரோடு மலர்கள் சேர ஊரென்ன தூற்றுவோம் திரையே திரைக்கடலே உன்னுதிரும் அன்பு மதுரை தாண்டுதே தூண்டுதே திரையே திரைக்கடலே உன்னுதிரும் அன்பு மதுரை தாண்டுதே கை வீசும் காற்றே எங்கிருந்தாய் ஏதேதோ சொல்ல முடிகிறாய் நீ பாதி முடிந்த
நினைச்சே உருகி போனே மெழுகா நெஞ்சோ உதச்சே பறந்து போனா அழகா தெப்ப குளத்துக்குள்ள தினநந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச புள்ள காத்தால இருந்து உன்னாரோடு சாயும் வந்த மயக்கம் போதும் என் மனதோடு தீர்த்து வந்த வழிகள் தீரும் என் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே ஓ நெருப்போடு வந்தே மன்னாவே இப்படியே போனா கடைசியில சோதனை மேல் சோதனை போதுமடா அதனால கோடி அருவி கொட்டுதே அடிக்கும் மேல அது தாண்டி வந்த உறவே
அரே சாமி உன்னோட சாமி சூப்பரா இருக்கு. நல்ல செப்புது, நல்ல செப்புது. அரே சாமி நல்ல செப்பு, நல்ல செப்பு. நாங்க யாரும் நரிக்குறோம். அரே சாமி நரி குறைச்சி நரை குறவன் வந்து ஒரு பிடிச்ச ஆடு. ஐயா யாருங்க அடுத்தது காரணம் என்ன? இது ஆண்மகன் நான் பெண்மகன். என்ன பண்ணீங்க? என்ன பண்றோம்னு கேக்குது. நல்லா எடுத்து சாப்பு. நான் உள்ள விட்டேன். தடுக்கலன்னா நான் குடிச்சிட்டு போயிருப்பேன். அரே சாமி எப்படி இருக்கோ? ஏற்கனவே ஏகப்பட்டது மறந்து. சரி எங்க மல்லாதான் ஒரு பையனை கொண்டு வராங்க. அடுத்து நீ தான் மல்லா போற உஷாரா இருக்கு. அந்த தாளம் ஒரு பையனை வர சொல்லு. தாளம் ஒரு பையனை வர சொல்லு. சரி ஏதான கோயிலுக்கு ஐயா அம்மா அண்ணே காசாந்து அரே சாமி சண்டைக்கு போத உடப்பட்டு வீட்டுக்கு வந்துரு. சாமியாரா நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு தெரியுது. யாரு? மச்சான் தப்பி தவறி தாமரத்தில் ஏறி கும்மாளத்தில் ஏறி நீ மன்னார் அடியில் தெரியாம உடம்புக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அது வந்து வேற. அது வேற ஆளு. சரி பண்ணி யாரு? நான் யார் தெரியுமா? இந்த தெரியுது பாருங்க. என்ன தெரியுது? ஓ ரைட் மச்சான் 8 நாளைக்கு போனா அம்மதான் காடி தெரியும். மலை 2 மலை தெரியுதா? மச்சான் ரெண்டு மலைய பாத்தியா? ரெண்டு மலைய பாத்தியா? எனக்கு இல்லாதவன் காவியங்களோட கலிமாவை சொந்தக்காரன். என் பேர் வாழ்நாளே ஒரு 2 மணி நேரம் இதுக்குதான் நிம்மதியா இருக்கும். என் பேர் சந்தோஷ். உங்க பேரு? சந்தோஷ். அரே சாமி மச்சான் பாசுது அடியே நான் நேரம் பார்த்து எந்த நாள் இந்த மாதிரி கூப்பிட்டு கொடுத்தறோம். ஐயா ஐயா அரே சாமி உங்க அண்ணனோ? ஐயா அண்ணனோ? அனைத்து அவன்தான். ஐயா என் பேர் சந்தோஷ். அரே சலா சந்தோஷ் என் பேர். சந்தோஷாரி சகலமாயி சந்தோஷமா இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா உங்க ஆசீர்வாதம். ஆமா சந்தோஷம் மச்சான் கால் தந்தை பேர் விருந்தவனும் தாய் பேர் விருந்தவனும். இவன் ஓ தங்கச்சி இவன் ஓ தங்கச்சி மச்சான் நீ பார்க்கிறது ஏன் தங்கச்சிய தங்கச்சி நீ நெருங்காத அவன் நெருங்கி விடுவான். அப்பா மாப்பிள மாப்பிள ரொம்ப நெருங்காத விடுவான். ஒரு காலத்துல ஒரு மாதிரி இப்படி இருந்த இப்படி ஆயிடுச்சு. மானே தெரியவல்ல ஒரு மயிலே தெரியவல்ல உன் தங்கச்சி வள்ளி வரவங்க பார்த்தாலும் தெரியுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துக்கணும் எதுக்கு தெரியாதா? நான் என்ன பண்றேன் இப்போ உன் தங்கச்சி நீ பார்த்துக்க. உன் தங்கச்சி என் தங்கச்சி நீ பார்க்கணும்னா உன் தங்கச்சியே போன மாதிரி ஏன் தங்கச்சி இதா தம்பி அப்புறம் பேசலாம். தம்பி உட்கார்றா உட்கார்றா தம்பி. அண்ணாந்த அருமை பெரியவர்களே நாடகம் பார்த்துக்கிட்ட இது இப்ப இங்க 4-6 மணிக்குள்ள நடக்கிற வள்ளி திருப்பத்தை எல்லாரும் பார்க்கணும். ஆமா இது புண்ணியமான ஒரு சரித்திரம். சும்மா சாதாரண கழுகுக்கு முந்திய மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு முந்திய வைத்தியர்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வள்ளி திருப்பதி கொடுத்தாங்க கடவுள். அப்படிப்பட்ட சுற்று அப்படி சொல்லுவாங்க. அதை சொன்னாதான் வந்து இப்ப நல்லா படுத்து கிடக்கணும். இது வந்து சுக்கு காப்பி இல்ல குறுக்காப்பி. கல்யாணம் பண்ணிக்க வந்தீங்க இந்த மாதிரி உள்ள பார்த்தா கட்டிட்டீங்க. அதனால இப்ப நடக்க போறது வள்ளி திருமணம். அதனாலே Thank you.
சாமி கும்பிடுறதெல்லாம் சரி. ஏய், இப்படி என்ன? நான் கூப்பிட்டுக்கிறேன். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க கட்டிங்கு வெளியிலே. என்னது? நீங்க எல்லாம் கூப்பிடவே மாட்டீங்க. நான் கூப்பிட்டதே பண்ணிட்டேன். சரி. ஆனா எங்க ஊருக்கு நிறைய பாட்டு இருக்குது. எவன் குடிக்கிறான்? நல்லா இருக்கீங்க. சுத்தி உள்ள சுற்றுப்புற சூழ்நிலை பூரா அங்கேயிருந்து வந்தப்ப இந்த ஒரு செழிப்புக்கு முகத்தையே பக்கத்து. இல்லம்மா, ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அண்ணா இன்னைக்கு என்னடா வெள்ளிக்கிழமை சேத்தன கணக்கு எடுக்கறேன் கணக்கு பண்ணி அது கூட மூணு மரியாதை தெரியும். இந்த சாமி மேல சத்தியமா நான் தங்கச்சி, நீங்க அண்ணன். உண்மையா இல்லையா? அண்ணன் தங்கச்சி. இந்த காலத்துல தான் கேள்வி கேள்வி பள்ளிக்குள்ளே முட்டை போடாம சந்தனி போடாம சோறு போடாம என்ன கேள்வி கேட்கிறோம். என்ன பண்ணுது? அண்ணா நாளைக்கு அந்த பயப்படாம ஏன் பேசு. அன்னைக்கு முத்தி போச்சு. இந்த வருஷம் தெரியல தனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நட தெரியாத நட்ட வேலை எப்படி வந்தது அவன் தடுக்கிறான். ஐயோ, அது என்ன நல்ல ஒரு இது. என்ன நல்லது? திருப்பதி அவன் என்னத்தா அரசாங்கம் தெரிஞ்சிருக்குது. எனக்கு 50 விட்டாங்க, எனக்கு 20 விட்டாங்க, எனக்கு போய் கிடக்கு. நம்ம வீட்ல எவ்வளவு நடந்துச்சு? விளைஞ்சு போய் கிடக்குன்னா என்ன மாதிரி உள்ளவன் நல்லவன் சில பேர் இருக்கத்தால விளைஞ்ச விளைச்சு அந்த விளைச்சு உள்ளவன் என்ன மாதிரி ஏற்கனவே அங்க பாருங்க உங்க குடும்பம் கொலையில போறேன் கண்டுக்காத நானும் முன்னேற்ற இது 250 ரூபாய்க்கு புட்ரஸுக்காரன் 60 ரூபாய்க்காங்க. இப்போ 3000 ரூபாய் 5000 ரூபாய் 6000 எல்லாத்தையும் ஒரு இப்ப இருக்கிற ஆளை வச்சு அறிவிக்கப்பட்டு கணக்கு எவ்வளவு வளர்ந்து கிடக்கு? எதுக்கு வளர்ந்துட்டு உனக்கு தெரியாது. கணக்கு கணக்கு சரிங்க, நான் முதல்ல எடுத்து கணக்குள்ள பொண்ணாட்டியா பண்ணி தான் வச்சிருக்கிறேன். இது அந்த கையில முடியா? மஞ்சுளா மஞ்சுளா மஞ்சளா யாரு? மஞ்சுளா மஞ்சளா யாரு? நான் இருக்கும்போது மஞ்சளா யாரு? மகள் நான் இருக்கும்போது மகளிர் மஞ்சளா யாரு? மகளிர் சுய மூக்கு மசுது. இந்த மாதிரி உள்ள பயிரோடு மஞ்சளா நான் என்ன ஊட்டி விக்கிறவளா? நான் என்ன ஊக்க விக்கிறவளான்னு கேக்குறேன். மஞ்சளா யாரு? மஞ்சளா யாரு? அது என்ன ஊரு? 50 பேரை 50 பேரை குடாசி மச்சான் ஏன் அடிக்கல மச்சான்? நான் ஒண்ணு அப்படி இல்ல. தங்கச்சி ஒண்ணு. நான் பிறந்ததுக்கு நான் ஒண்ணுதான். தங்கச்சிக்கு ஒண்ணு. எனக்கு ரெண்டு. தங்கச்சிக்கு ஒண்ணு. எனக்கு ரெண்டு. மச்சானுக்கு 3. நானே ஒண்ணும் பண்ண நான் ஒண்ணுதான். வேலை ஒண்ணுதான் நம்ம. எனக்கு 3. சரி அப்ப நீங்க கணக்கு போடுங்க. நீ வந்து ஒண்ணுங்கிற ஒண்ணு. தங்கச்சி ரெண்டு. நான் சொல்லக்கூடாது. தங்கச்சி ஒண்ணு. நான் என்னங்கிற நீங்க 3. அப்புறம் கணக்கு அது யாரு? அது யாரு? கேளியா போய்? அவன் என்ன கரெக்டா இந்த கொட்டாய் அவனுக்கு அளவெடுத்து அந்த ஆளப்பாடி வேடுவர். வேடுவர் வேடுவர். ஏழு வேடுவர்.
மண்டையிலே போடு. அண்ணா, வேடு வந்து எடுத்து வந்தாருன்னு கேளுங்க அண்ணா. போச்சுடா. ஏய், நாளைக்கு என்ன ஆனாலும் கொஞ்சம் வந்து அம்மா ஏன் நன்னா உங்களுக்கு அடிக்கிற? இந்த மண்டையா? அது மண்டையா? விட்டதை பிடிக்க வந்தேன். விட்டதை பிடிக்க வந்தாரா? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க பார்த்து கொடுக்குறேன். அந்த ஆள் நல்லா இருந்து படிச்சுட்டு விட்டத்தை எத்தி நிற்கும். விட்டதை. விட்டத்தை பிடிக்கும். விட்டத்தை பிடிக்க வந்தது. எத்தனை விட்ட? எத்தனை விட்ட விட்ட? குட்டி. யாரை பார்த்து குட்டிங்கிற? உன் தங்கச்சியை பார்த்து உன் குட்டி மாதிரி தெரியுதா? மக்களை கொலை குடும்பத்தை கொலையிட்டு இருக்காங்க. ஏற்கனவே குடும்பம் கொலையிட்டு என்ன இருக்குது. குட்டி? என்ன குட்டி? என்ன குட்டி? நான் குட்டியா? நாய்க்குட்டியா? யாரை பார்த்து நான் குட்டிங்கிற? யாரை பார்த்து குட்டி? ஏய், படிச்சிருவேன். அம்மா, வீரத்தை. எனக்கு ஏற்கதான் கொண்டாடினாக்க எனக்கு எதிர்த்து ஒரு வந்திருக்கேன். எதுக்கு உன்னை மல்லாத்த போடுற? எதுக்கு வர? என்ன குட்டின்னு தெரியல. யாரு என்ன குட்டியா? ஆண் குட்டி. வாங்கிட்டு நீ பாத்தியா? ஒரு பட்டி குட்டியை பார்த்து வாங்கி பண்ணிட்டியா? அவனுக்கு கண்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்பலாம் பண்ணிட்டியா? பட்டி குட்டியை பார்த்து பாருங்க. அப்பலாம் பண்ணிட்டியா? அப்பலாம் பண்ணிட்டினா எனக்கு பொட்டு வச்ச வாத்தியாரும் பண்ணி விட்டுட்டான். ஆம்பளை எனக்கு எந்த குட்டியா இருந்தா கொண்டாதான் சரி. ஏப்பா பண்ணி குட்டியா? இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஜெயலலிதா பக்கம் போயிட்டு இருந்தீங்க. சுட்டு போடுவோம். எல்லாம் எல்லாரும் இந்த பக்கம் அதான் திண்டியல இவரும் தெரிஞ்சிருக்கிறாரு. இதுதான் சொன்னீங்க. மாநிலத்து வந்திருக்கோம். ஒருவேளை நான் தூங்கி போனது தெரியல. அப்ப நீ அசந்து தூங்கிட்டியோ? நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட தூங்காது. சில பேர் இந்த மாதிரி இப்ப அதே நீ பாத்தியா? நீ பாத்தியா? பார்த்ததுனால வந்தேன். பார்த்தா பார்த்தனால தான் மாநிலம் வயது விழுந்துச்சு. மானுவல் ஒரு மசூர் இல்ல. மயில் இல்லக்கா. ஐந்து வெள்ளதான். என்ன வந்து காட்டை கொடுத்து அந்த காட்டு வளர்க்கனால மயில் வெள்ள. ஆனா மான் வந்துச்சு. மயில் வெள்ள. ஆனா மான் வந்துச்சு. நாலு இல்ல. மயில் வெள்ள. ஆனா மான் வந்துச்சு. மயில் இல்ல. ஒரு மான். மயில் வரல ஆனா மான் வந்துச்சு. வந்தவர் இணைத்தவர். ஏய், வந்தவர் இணைத்தவர். இவ கலத்தவர். வரவேற்பது நம்முடைய தமிழர் பண்பாடு. வரவேற்பு கொடுத்தோம்னா எப்படி எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத மாமாங்கால் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாமே நல்லா தான் உணர்ந்து. யார் இந்த வேலையை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? யா, இந்த வேலையை பார்த்த ஆள் யாரு? ஆனா ஆள் எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டேன் நான். நம்ம என்ன பண்ணா எச்சடி கொடுத்தா எஸ்டடி கொடுத்தா செல்போனா? தெரியல வரவேற்பு. பங்கமே வரவேற்பு. அவன் எவ்வளவு ஆர்வத்தை சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் பிச்சை எடுத்து கையை அடிச்சு வளர்த்துட்டு யாரு எதுக்கு தெரியும். அதனால இனிமே நாங்க என்ன உனக்கு இடைஞ்ச ஆமா வாங்க போய் கல்யாணம் பண்ணிப்போம். அந்த ராகுகாலத்தை நான் போறேன். அந்த ராகுகாலத்தை நான் போறேன். நல்ல நேரம் பிறக்குது. நல்ல காலம். நல்ல செவனு நல்ல நான் போட்டெல்லாம் தின்னுட்டு வளர்ந்துருக்கு. அருமையா வளர்த்தவன் தண்ணி வராம நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க எடுத்த கூட இப்ப தண்ணி வராது. என் ஊர் பஞ்சாயத்துல தண்ணி வரல. ஆனா எங்க அம்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பாங்க. ஊதி அணைச்சிக்குவேன். என் ஊர் பஞ்சாயத்துல இப்ப தண்ணி எப்படி வருது? குடிக்கிறதுக்கு தண்ணி வருது, படிக்கிறதுக்கு தண்ணி வருது. இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்கு. நீ என்ன பண்ண அந்த பஞ்சாயத்துல பேச நமக்கு தேவையில்ல. இங்க பாரு, பெரிய சமாச்சாரம் தேவையில்லை. நீ யாரோ யாரோ யாரும் தெரியலையோ யார் பக்கத்துலயா? உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமா வளர்த்து வச்சிருக்க.
ரொம்ப செல்லப்பட்டு தம்பி. அதனால என்ன பண்ணணும்? எல்லாரும் மட்டும்தான் என்ன பத்தி சிரிக்காம பேச வச்சான் 3 வருஷம் கூட்டி போயிருக்கு. அது வந்து சிரிக்கிறா. சரி. அதனால ஒரு 200 ரூபாய் இருக்குமா? மொத்தமா வாங்கிக்கலாம். லோக்கல்ல வாங்க இங்க போய் 20 ரூபாய்க்கு போங்க. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், இல்ல ஏற்கனவே இதே புரோகிராம்ல பத்திரமா கொடுக்குது. 220 முடிஞ்சா எடுத்துருந்தா ஒரு 200 ரூபா. முடிச்சிட்டு வாங்கிக்கலாம். வேலையை முடிச்சாதான் கையில காசு. சில பார்த்தாலே படத்தை கொடுத்துருவாங்க. கேவலம் ஒரு 220 ரூபாய்க்கு தான் தங்கச்சி பேசுறேன் சந்தோஷம் உன் வாத்தியார காட்டு. கண்டிப்பா கூட்டு வரவா? நிக்க. இது கொண்டாயா இந்த உருவத்தை பாருங்க வெறும் 220 ரூபா வெறும் 220 ரூபாயா அதை காட்டு 2000 போறது கேட்கக்கூடாது. 250. வருகை பெண்களே வருகை. அச்சாரியோட வளர்ந்தனை நாட்டிற்கு முதன்மையாக வந்திருக்கும் எண்ணினத்தவரே வருகை. ஜாகாகாரம் மாநாடு காலத்தினாலும் முன்பின் அறியாதவர் வந்த வேண்டாதவர் வந்த வீட்டில் வந்தவர்களை வாருங்கள் 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 வரவேற்பது குறிப்பிட்ட பண்பாடு. வாருங்கள் என்று வரவேற்பு கொடுப்பதற்கு மனிதத்தை எடுத்துக்கொண்டார். தெல்ல தெளிவாக உண்மை பயமில்லாமல் சொன்னார், என் நாட்டிலே அறுப்பில்லாமல் நீதி கிடைக்கும். அதுக்கு மாறாக எடுக்குமானா விரிஞ்சாலும் நச்சரிக்கிறார். ஆகவே ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், எந்த திசையில் எதையெடுத்து வந்தோம், எந்த ஒரு காரணத்துக்காக வடநாடு வந்தோம் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறுங்கள் ஐயா. மனம் நாடி வந்த வந்த காட்டை கேட்ட வெளிநாட்டினே நீ வாழ்க. நான் யார், எங்கிருந்து வருகிறேன், எதற்காக வந்தேன் என்று கவனமாக கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். காவியம் கொண்ட கலிங்கமாமலைக்கு சொந்தக்காரன். எனது பேர் சந்தோஷ குமரவேலவன். தந்தை பேர் விருத்தவேலவன். தாய் பேர் விருதாம்பி கோயில் வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறார். அம்மாமன் கார்மேக மன்னன் எனக்காக 2 பெண்மான்களை உருவாக்கி அதுல மூத்த குட்டியானது நான் ஏற்ற படை தலைமைக்கு மனமளித்து பரிசாக அளித்தார். பெற்றுக்கொண்டேன். இந்த பாருங்க, இந்த மூத்த குட்டியை பிடிச்ச எனக்கு இந்த சின்ன குட்டியை பிடிக்கிற ஆசை. அதனால ஓடோடி வந்தேன். குட்டியை பார்த்தேன். குட்டி என்னைக்கு மாறினது, ஓட முடிந்தது. ஓடியவர்களை பிடிக்கலாம் என்று எண்ணி தங்கள் அண்ணன் தடுத்து நிறுத்தினார். ஏன் எதற்கு வேண்டுமெனே இடத்திற்கு தலைவியாக தாங்கள் இருப்பதாகவும் தங்களிடத்தில் எடுத்துக் கூறினார். மாறி பிடிக்க வழி வகை சேர்ந்து கூறினார். அதனால காவலை கட்டுப்பட்டு நிற்கிறேன். சம்மதம் கொடுத்தா குடிச்சிட்டு போவேன், சம்மதம் கொடுக்காட்டாலும் குடிக்கத்தான் போறேன். அதனால மாடு கொடுங்க சொல்றேன், கவனமாக கேளுங்கள். இத்தனை பணம் நாடி விரைந்தோடி வந்தேனே சத்திய திருமானம்மா